ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் ஆகக்கூடிய ஜியான் சியான் கிரியேச்சர் 2 சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். அண்ட் மேக்ஸிமம் இந்த சீரிஸ்குள்ளே வரவங்க கண்டிப்பாக சீசன் 1 பார்த்துட்டு தான் இந்த சீசன் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சீசன் 2 கதை என்ன அப்படின்னா, சீசன் 1 வந்து கரெக்டாக 1945 பீரியடில் நடந்திருக்கும். ஸோ அதிலிருந்து இப்போ ஃபியூச்சரில், அதாவது 2024 பீரியடில் இப்போ நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. அதில் திருப்பி சிட்டிக்குள்ளே தொடர்ச்சியாக வந்து சீரியல் கில்லர் பேட்டர்னில் வந்து அடுத்தடுத்து எல்லாருமே இறந்து போய்கிட்டு இருக்காங்க. இதில் இறந்து போகிற எல்லாருக்குமே மூளை இல்லாமல், கண்ணை நோண்டி மூளையை மட்டும் எடுக்கிற மாதிரியான மிஷின்ஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு சைடில் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் நம்ம ஹீரோயின், அவங்க பேர் அடையாளம் எல்லாத்தையும் மாற்றிட்டு சில்வர் பெல் அப்படிங்கிற அடையாளத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தொலைஞ்சு போனவங்க, காணாமல் போனவங்களை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடில் நம்ம ஹீரோவை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஏதோ ஒரு சர்ஜரி, தலைக்கு பின்னால் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சினிமாட்டோகிராஃபி மூலமாக நல்லா போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த இல்லீகலான அஃபர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து காசு பறிக்கிற மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காராம். லாஸ்ட்டாக இன்னொரு சைடில் வந்து பயோடெக் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு கீழே போன சீசனில் பண்ண மாதிரியே அந்த கிரியேச்சரை பற்றின ஒரு ரிசர்ச் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னமும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரிசர்ச் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பயோடெக் கம்பெனிக்கு எதிராக திருப்பி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து அந்த கம்பெனியை தடுத்து நிறுத்துறாங்களா, அண்ட் ஹீரோவுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சாங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதில் சீசன் 1 நம்ம எதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணமோ அதை விட பெட்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இது முழுக்க ஒரு ஆக்ஷன் பேக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக நம்ம ஷேடோ க்ளவுன்ஸையும் நம்ம உல்வரினோட அந்த கிளாஸையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒருத்தங்களை டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்கள வச்சு வரக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட மிடில் எபிசோட்ல, அதாவது அதர் சைடு அப்படிங்கிற ஒரு எபிசோட முடியும் போது இது ஒரு இன்ட்ரோல் பிளாக் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு பில்லியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க்குன்னு பார்க்கும்போது இந்த சீசன் 2லையுமே ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த கிரியேச்சரை காட்டின விதம்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த சீசனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, சீசன் 1 ப்ராப்பரான சீக்குவலை எடுத்திருந்தாலும் அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே காட்டாமல் அங்கங்கே 2வது எபிசோட் 3வது எபிசோட்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனை காமிச்சிருப்பாங்க. அதனால நமக்கே கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு போக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. அது நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இதை தாண்டி இந்த வெப் சீரிஸ்க்குனே சில எபிசோட்ஸில் வந்து வரக்கூடிய அந்த லேக் இந்த சீசன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில எபிசோட்ஸில் வருது. சில இடங்களில் வந்து கொஞ்சம் லேக் வர மாதிரி ஃபீலாக இருந்தாலும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மூமெண்ட்ஸை கண்டிப்பாக கிரியேட் பண்ணுறாங்க. இப்படி ஓவராலாக தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருக்குது. சீசன் 2 ஒரு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலிஸோட பார்க்க முடியாது. நம்ம சீசன் 1 தெரியும், பயங்கரமான வயலேஷன்லாம் இருக்கும். அதனால தனியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சீசன் 2க்கு நம்மளோட ரேட்டிங் என்னன்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.